ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மதுரை சப்ஸ்கிரைபர் மோகன் ஆகாஷோட ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கீ வந்து அடல்ட்ரேட்டடா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெய் வந்து ரொம்ப திக்காக இருந்தது. அதை டெஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா உருக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இந்த கிட்ட வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த கிட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளூயிடோட ஒரு வயல் இருக்கும். அந்த வயலை ஓப்பன் பண்ணி உருக்கி வச்ச நெய்யை உள்ளே ஊற்றிட்டு அந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மிக்ஸை ஒரு 10 நிமிஷம் நல்லா டெபாசிட் ஆக விடணும். சப்போஸ் இந்த ப்ராசஸ் முடியும் போது பாட்டமில் இந்த மாதிரி வயலட் கலர் செடிமெண்ட் இருந்ததுன்னா அந்த நெய்யில் ஸ்டார்ச் கலக்கி அர்த்தம். ஆனா நம்ம டெஸ்ட் பண்ண நெய்ல எந்த ஒரு செடிமெண்ட்டும் இல்ல. நெக்ஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் டியூப், அது கூட கொஞ்சோண்டு டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் தேவைப்படும். ஸோ அந்த டெஸ்ட் டியூப்குள்ள 4 டிராப் நெய்யை விட்டுட்டு அது மேல ஒரு டிராப்பர் ஃபுல்லா சல்ஃபியூரிக் ஆசிட் விடும்போது பாட்டம்ல பிங்க் கலர் செடிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஆச்சுன்னா இதுல கோல்டர் வந்து கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம டெஸ்ட் பண்ண நெய்ல அந்த மாதிரி செடிமெண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகல. அடுத்த டெஸ்ட் பண்றதுக்கு சுகர் பவுடரும் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் தேவைப்படும். டெஸ்ட் டியூப்குள்ள கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு அதுக்குள்ள சுகர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் அது மேல கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். சப்போஸ் டெஸ்ட் டியூபோட பாட்டம்ல பிங்க் கலரா மாறி இருந்ததுன்னா அதுல வனஸ்பதி கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம கேஸ்ல அந்த மாதிரி எல்லாம் மாறல. ஸோ ஓவராலா சொல்லணும்னா இந்த 3 முக்கியமான டெஸ்ட் பண்ணும்போது இந்த நெய்ல எந்த ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டும் வரல. ஸோ இது சேஃப் டு ஈட் தான். இவரோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.